கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். மதம் சமயம் ரெண்டுக்குமான வேறுபாடு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கடவுள் பற்றிய விஷயங்களையே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதி மனிதர்கள்ட்ட வேட்டையாடுதல், அதாவது இறை உண்ணுதல், இனவிருத்தி செய்தல், இது மட்டும்தான் இருந்திருக்கும். மிருகங்கள்லேருந்து மாறி வர்ற நேரம் ஏற்படுறப்ப அவர்கள் கால்நடை சமுதாயம், வேளாண்மை சமுதாயம்னு ஒரு இடத்துல நிலையாக நின்ன பிறகு அடுத்த நிலைக்கு அவங்க போகிற போது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இன்னொரு உலக வாழ்க்கை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, இறந்த பிறகு உயிர் எங்கே போகுது, இது மாதிரியான சிந்தனைகள்லாம், அதாவது வயிறு நிறைஞ்ச பிறகு, பாதுகாப்பு நமக்கு கிடைச்ச பிறகு, ஒரு நிலையான சமுதாயம் அமைஞ்ச பிறகு அடுத்ததாக இது தோன்றுறது. காட்டில் இருந்த மனுஷனுக்கு கடவுள் இருந்திருப்பாரா? கட்டாயம் இருந்திருப்பார். அவன் எதை கண்டு பயந்தானோ அதை கும்பிடுவான், இயற்கை. இப்போ இந்த நிலையான இடத்துக்கு வந்த பிறகு நிலங்களை பிரித்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு பிரித்த பிறகு கடவுளர்களை அவங்க அதுக்கேற்றபடி உருவாக்கிக்கிறாங்க. சிலப்பதிகாரத்தில் எந்த தெய்வத்தையும் பற்றி சொல்ல மாட்டார் அவர். கடவுள் வாழ்த்தில் ஞாயிறு போற்றுதும், திங்களை போற்றுதும், மாமலை போற்றுதும் அப்படிம்பார். மழை, சூரியன், சந்திரன், அதாவது எதெல்லாம் கண்ணுக்கு தெரிகிறதோ, எவற்றெல்லாம் உணர்கிறோமோ அதுதான் கடவுள். இப்போ இந்த கடவுளை வழிபடுகிற போது நன்மைக்காக, மறு உலக வாழ்க்கைக்காக, நோயற்ற வாழ்வுக்காக என்று எல்லாத்தையும் சொல்லலாம். இன்னும் சொல்கிறதா இருந்தால் செல்ஃப் மோட்டிவேஷன், நமக்கே ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கணும். மதம் என்றால் கொள்கை. நன்னூல் என்ற ஒரு இலக்கண நூல் இருக்குது தமிழில், பவணந்தி முனிவர் எழுதினது, 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. சீயகங்கன் என்ற மன்னனுடைய ஆதரவால் அது எழுதப்பட்டது. நான் இப்போ சமீபத்தில் பெருந்துறைங்கிற ஊருக்கு பக்கத்தில் போயிருந்தேன். சீனபுரம்னு ஒரு ஊர் அங்கே இருக்குது, சீனபுரம்னு இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, சீனபுரம்னு எப்படி இருக்கும் அப்படின்னு. அது ஜினபுரம், அதாவது சமணர்கள் அதிகமாக இருந்த பகுதி. அங்கே பவணந்தி முனிவருக்கு கோயில் இருக்குது. அந்த பவணந்தி முனிவர் நன்னூல்ல எழுவகை மதமே உடன்படல் மறுத்தல் அப்படின்னு அவர் சொல்கிறார். கொள்கை அப்படின்னு பேர். இப்போ சமயத்தில் இந்து மத கொள்கை, அதைத்தான் இந்து மதம் என்று சொல்லுவது. இஸ்லாமிய கொள்கை அது ஒரு கொள்கை தான். கிறிஸ்தவ மத கொள்கை, அப்போ மதம் என்பதே கொள்கை தான். சமயம் என்றால் என்ன என்றால், சமைத்தல் அப்படின்னா பக்குவப்படுத்துதல்னு அர்த்தம். ஒருத்தன் சமயத்துக்குள்ளே வர்றான்னா அவன் என்ன பண்ணணும்? ஆன்மீக ரீதியாக பக்குவப்பட்டு வரணும். ஆன்மீகங்கிற சொல்லே எதை பொறுத்ததுன்னா, ஆன்மா கடை தேறுவதற்கான வழியை தேடுவது தான் ஆன்மீகங்கிறது. ஆன்மீகம்னு ஆன்மான்னு ஒன்று இருக்கா, அதெல்லாம் தனியாக கேட்டுக்கலாம். சமயம் என்பது என்ன? நம்மை பக்குவப்படுத்தி கொள்ளுதல். சைவ சமயம், வைணவ சமயம், கிறிஸ்துவ சமயம், இது பாருங்கள், இந்த சொல் எல்லாத்துக்கும் பொருந்தும். இஸ்லாமிய சமயம் எல்லாத்துக்கும் பொருந்தும். அதாவது மனிதர்கள் தங்களை பக்குவப்படுத்தி கொள்வதற்காக இந்த சொல்லை பயன்படுத்துகிறார்கள். மதம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, கடவுள் யாராக இருந்தாலும் சரிங்க, நல்ல நிகழ்வு நிகழ்வதற்காக அந்த தெய்வம் நமக்கு உதவட்டும். வழிபாடு தெய்வம் நிற்புறம் காப்பன்னு தொல்காப்பியம் சொல்லுதுன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வம் நமக்கு முன்னாடி போய் நிற்குமா. இன்னும் திருவள்ளுவர் சொல்கிறதா இருந்தால் ரொம்ப அழகாக சொல்வார், குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதட்டு தான் முந்துரும். சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும்னு நீங்கள் நினச்சி போனீங்கன்னா கடவுள் வேட்டியை வரிஞ்சு கட்டிட்டு உங்களோட ஓடியார் வரான் உதவி செய்கிறதுக்கு. என்ன அழகான குரல் பார்த்தீங்களா? ஆக நல்ல கொள்கைகளுடைய பக்குவப்பட்ட அந்த நிலையில் இருப்பதற்கு பேர் தான் மதம் என்றும் சமயம் என்றும் நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள்.